பனானாஸ் கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சில பேபிஸ்க்கு நம்ம கொடுக்குற பனானாஸ்னால கான்ஸ்டிபேஷன் கிரியேட் ஆகும். உங்கள் பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கணும்னா என்ன பனானா எப்படி கொடுக்கணும், அது எப்படி செய்யணுன்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாமா? பனானாஸ் வாங்கும்போதே தோல் நல்லா எல்லோயிஷாகவும் அங்கங்கே ப்ரௌன் ஸ்பாட்ஸ் இருக்க மாதிரியும் வாங்கிக்கணும். அப்போ தான் நல்லா பழமாக இருக்குன்னு அர்த்தம். தோல் கொஞ்சமா கிரீனா இருந்தாலும் அதில் ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதுனால பேபிஸோட டைஜஷன் அதை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் நல்ல பழுத்த பழமாவே இருந்தாலும் கம்மி டைம்ல நிறைய பனானாஸ் கொடுத்தோம்னா பேபிஸ்க்கு அது கான்ஸ்டிபேஷனை கிரியேட் பண்ணும். எல்லா டைப் ஆஃப் பனானாஸுமே பேபிஸ்க்கு கொடுக்கலாம். எஸ்பெஷலி நேந்திர பனானா ரிச் இன் நியூட்ரிஷியஸ் அண்ட் பேபியோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுது. பட் நான் ஷிவின் குட்டிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பனானா கொடுக்குறதுனால அது அவங்களுக்கு செட் ஆகுதா என்னன்னு செக் பண்ணுறதுக்காண்டி ஏலக்கி பனானா தான் வாங்கியிருந்தேன். நாட்டு வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் நீங்கள் தோல் உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி நார் நாராக வரும். அந்த மாதிரி வரக்கூடாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பழமாக தான் எடுத்து கொடுக்கணும். இப்போ ஆல்சோ 6 மந்த் பேபிஸுன்றனால நல்ல ஸ்மூத்தாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சி தான் கொடுக்கணும். இப்போ 7+ மந்த் பேபிஸாக இருந்தாங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் 2 இலைக்கு பனானாவை தோலை உரிச்சிட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி மிக்ஸர் ஜாரில் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ஷிவின் குட்டிக்கு கொடுத்தேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.